கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. ஏற்கனவே 2 முறை இந்த குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியுடைய எழுச்சி பயண கூட்டம் தள்ளி போச்சு. ஒன்னு மழையினால தள்ளி போச்சு, இன்னொன்னு ஒரு சம்பவத்தினால தள்ளி போச்சு. ஸ்டாலின் எண்ணுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். உண்மையா? அது வெற்று கூட்டணி, வெல்லுகின்ற கூட்டணி, நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது. அவங்களுடைய திட்டம் நிறைவேறாது. ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும். உங்களுடைய ஆட்சியில் மக்கள் கண்ட பலன் என்ன? துன்பம், துயரம், வேதனை. எத்தனை மக்கள் கண்டாங்க? 53 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறீர்களா? இன்றைக்கு நாட்டில் கடனை வாங்கி, இந்தியாவிலேயே அதிக கடனை வாங்கி நம்ம எல்லாம் கடன்காரனாக்குறதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை படைச்சிருக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 இருந்து 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சி நாங்க கொடுத்தோம்ல. சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தது. சிறுமிக்கு பாதுகாப்பு, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இருக்குதா? இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கிட்ட பொழுது தொலைக்காட்சியில தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம், காய்கறி என்ன நிலவரம், மார்க்கெட்ல பொருள்கள் என்ன நிலவரம்னு அறிவிப்பாங்க. எப்பொழுது திமுக ஆட்சி வந்ததோ இப்பொழுது நம்முடைய தொலைக்காட்சியில கொலை நிலவரம் என்ன அதுதான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப் பொருள், கஞ்சா மற்றும் பல்வேறு ரூபத்தில் போதைப் பொருள் தமிழகத்தில் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. பலமுறை இந்த ஆட்சியாளருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடுத்து நிறுத்தங்கள். இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுகின்றது. இது அழிவு பாதைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சட்டமன்றத்திலே இந்த முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். ஒன்று நடக்கல. இன்றைக்கு இதே முதலமைச்சர் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறார். இளைஞர்களே, பாதையில் செல்லாதீர்கள். எப்பொழுது போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு அந்த குடும்பமே நாசமா போச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில இப்ப முதலமைச்சருக்கு நானோதை வந்து இளைஞர்களே போதையில் செல்லாதீர்கள் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க. தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சி சொல்லுவதை அவர் பொருட்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு உருவாகிவிட்டது. அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த போதைப் பொருளுக்கு முடிவு கட்டப்படும், சட்ட ஒழுங்கு சீர் செய்யப்படும், பாதுகாப்பான மாநிலமாக உருவாக்கப்படும். அதிமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டம் சந்தி சிரிக்கின்ற நிலைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் அமைந்து விட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உண்மையில் கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் பலியானார்கள். 41 உயிர், விலை மதிக்க முடியாத 41 உயிரை நாம் இழந்திருக்கின்றோம். அதற்கு இரவோடு இரவாக நீதிமன்றம் அளிக்கின்ற தீர்ப்புக்கு முன்னதாகவே குழு அமைக்கிறீங்க, வேகமா விசாரணை மேற்கொள்கிறீங்க. இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயம். ஆக எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு கொடுமையான செயல். இந்த கிட்னி முறைகேடை ஏன் விசாரிக்கவில்லை? அதே நேரத்தில் கரூர் நடந்த சம்பவத்தை அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன? இதிலேதான் உள்நோக்கம் இருக்கின்றது.
அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தாலே ஆழமாக பேச முடியவில்லை. ஒரு நபர் கமிஷன் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு யாரும் வெளியிலே தகவல் சொல்லக்கூடாது, அதுதான் நீதி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடைபிடிக்கவில்லை. ஒரு நபர் கமிஷன் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த அரசாங்கமே அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க செய்கிறார்கள். ஒரு துறையின் செயலாளர் பேட்டி கொடுக்கிறார். அவர் அரசியல்வாதியாக மாறிவிட்டார், திமுகவுக்கு கைகூலியாக மாறிவிட்டார். அவர் சொல்லுகிறார், கையை காட்டியிருந்தா பிரச்சனை ஏற்பட்டிருக்காரு, அதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, உங்களுடைய பணியை நீங்க செய்யுங்க. அரசியல்வாதி அரசியல் பேசட்டும், அதிகாரிகள் அரசியல் பேசக்கூடாது. அதே வேற ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி பேசுறார். அவர் இந்த கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அதே வேளையில் ஒரு டிஎஸ்பி தலைமையில் கரூர் சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு குழு போட்டு டிஎஸ்பி விசாரிச்சுட்டு இருக்கிறார். ஏடிஜிபி சொல்லுவது ஒரு கதை, ஏடிஜிபி ஒரு கருத்தை சொல்கிறார்.